இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 80 வயசை நெருக்கி வர்றேன். அந்த பழைய நிகழ்ச்சிகள்லாம் வந்து இன்னும் என்னோட ரத்தத்தை சூடுபடுத்திடுச்சு. அந்த அப்படியா? இதெல்லாம். கண் முன்ன வந்து போகுது. ஆமா ஆமா. சக்தியா மதுரையில் இருந்தாங்க. அவர் கூட இருந்த மற்ற நிர்வாகிகள்லாம் சேர்ந்து மாணவர்களை எதிர்த்து மாணவர்களை தாக்கி காயப்படுத்துகிறாங்க. கடையாக போய் வசூல் பண்ணி இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவு கொடுங்கன்ட்டு ஈவன் சேட்டு கடைகளில் கூட போய் வாங்கியிருக்கேன். இப்போ மதுரையிலலாம் வந்து ஃபியூ பீப்புள் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10% கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. இது நார்த் இந்தியன் பீப்புள் பிழைக்கிறதுக்காக. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். 1965ஆம் ஆண்டு தமிழகத்துல இந்திக்கு எதிராக நடந்த போராட்டத்தை முன்வச்சு பராசக்தி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வெளியாயிருக்கு. சிவகார்த்திகேயன் நடிப்புல சுதா கங்குரா இயக்கத்துல வெளிவந்திருக்க இந்த திரைப்படம் தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. குறிப்பா அன்றைய காலகட்டத்துல இந்திக்கு எதிராக எந்த அளவுக்கு போராட்டம் தமிழகத்துல வெடிச்சிச்சு, தமிழுக்காக எந்த அளவுக்கு உணர்வோட தமிழர்கள் போராடினாங்க அப்படிங்கிறத மையப்படுத்தி வெளிவந்திருக்க இந்த படம் பல்வேறு விதமான விவாதங்களை பேசுபொருள்களை தமிழகத்துல எழுப்பியிருக்குன்னு சொல்லலாம். அதுல குறிப்பா மதுரையை மையப்படுத்தி பல்வேறு விஷயங்கள் வருது. அதுல மாப்பிள்ளை விநாயகர் சோடா ஃபேக்டரி அப்படிங்கிற ஒரு கம்பெனில தான் இந்த திட்டமிடல்கள்லாம் நடக்குது. படம் நடுக அந்த மாப்பிள்ளை விநாயகர் சோடா ஃபேக்டரி வருது. அதுல அதனோட உரிமையாளர் கதிர்வேல் ஐயா வந்து அந்த போராட்டத்துல நேரடியா பங்கு பெற்றவர். 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே அந்த போராட்டத்துல பங்கு பெற்றிருக்காரு. அவரை பத்தியும் அவருடைய பின்னணி பத்தியும் அந்த காலகட்டத்துல இந்த போராட்டம் எப்படி நடந்தது, அவருடைய அனுபவங்கள், இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். கதிர்வேல் ஐயாட்ட. ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். மாப்பிள்ளை விநாயகர் சோடா அப்படின்னா மதுரையில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மதுரையோட ஒன் ஆஃப் த அடையாளமாகவே இது இருக்கு. 130 வருடங்களுக்கு மேலே இருக்கிறதுனால இப்போ தமிழகம் முழுக்க தெரிய வந்திருக்கு பராசக்தி திரைப்படம் மூலமா. குறிப்பாக உங்களோட இன்னொரு முகம், இந்திக்கு எதிரான போராட்டத்தில் நீங்கள்லாம் பங்கு பெற்றுறீங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லிடுங்க ஐயா. நம்ம ஸ்ரீ மாப்பிள்ளை விநாயகர் சோடா கம்பெனிங்கிறது 1907ஆம் ஆண்டு இது நிறுவப்பட்டது. இந்த நிறுவனம் வந்து இப்போ 5வது தலைமுறையாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ 6வது தலைமுறையாக எனது மகன் அம்பலவானுங்கிறவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. நாங்கள் சிறு வயதாக இருக்கும்போது இருந்து இந்த தொழிலில் ஈடுபடணும்னு சுய தொழில், அதாவது குடும்ப தொழில் மாதிரி இதை நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ மக்களால் விரும்பப்பட்டு இத்தனை வருஷமும் மக்கள் ஆதரவு பெற்று நடத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து கோலி சோடாவும் கலரும் தயார் பண்ணுறோம். ஐயா 5 தலைமுறைகளாக அந்த தொழில் நடத்திட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 130 வருடங்களாக இதை நடத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் இதை நடத்திக்கிட்டு இருப்பீங்க, பல்வேறு சவால்களை கடந்து. நம்ம இதை பற்றி, இந்த உங்கள் தொழிலை பற்றி, உங்களுடைய நிறுவனத்தை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இப்போ இந்த இந்திக்கு எதிரான போராட்டம் அன்றைய காலகட்டம் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எப்படி அதில் பங்கெடுத்துக்கிட்டீங்க, அதை பற்றி நம்ம விரிவாக பார்த்துடலாமா? அதாவது நம்ம இந்திய எதிர்ப்பு போராட்டங்கிறது நான் 10ஆம் வகுப்பு SSLCன்னு சொல்லுவாங்க. அந்த பீரியடில் இந்த போராட்டம் வந்தது. 1964 நீங்கள் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ இந்த போராட்டம் வரும் பொழுது இங்கே உள்ள ஹிந்தி மக்கள்னா இங்கே வட்டிக்கு கொடுத்து ஒரு மார்வாடி அப்படின்னு சொல்லுவான், அவன் ஹிந்தி பேசுகிறவன், அவன் வந்து இந்த மக்கள்கிட்ட பணம் வட்டி கொடுத்து 10 வட்டி 5 வட்டின்னு வாங்கிட்டு இருப்பான். ரெண்டாவது, அந்த ஹிந்தி பேசுகிற மக்கள் வந்து பெரும்பாலும் இந்த டூப்ளிகேட் பொருட்கள், ஒரு பொருள் இருந்தால் அதில் டூப்ளிகேட்டு குவாலிட்டியே இல்லாத ஒரு ப்ராடக்டை கடைகளில் வச்சு வித்துட்டு இருப்பாங்க. அவங்க தான் இந்திக்காரங்கள் நினைப்போம். இந்திக்காரர்களுக்கான அடையாளங்கிறது அதுவாக தான், அது ஒன்று தான். இப்போ தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3% வந்துட்டாங்க மதுரைக்கெல்லாம். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம மக்களால் விரும்பப்படாதவங்க, அப்படிப்பட்ட உன்னுடைய மொழியை கற்றுக்கிட்டாதான் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் நம்ம அரசாங்கத்தில் உள்ள மத்திய கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இவைகளுக்கு உள்ள வேலைகள் கிடைக்குன்னா இந்த ஹிந்தியை படித்தாதான் கிடைக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்தவுடனே மக்களுக்கு ஒரு மன கொதிப்பு வந்து, என்னடா நம்ம மொழியை படித்தவன வேலை கிடையாது, ஆனால் அயல் மாநிலத்தை சேர்ந்த ஒரு இந்தியை படித்தா தான் வேலைங்கிற இதை உருவாக்குறாங்களே அப்படின்ட்டு அதை எதிர்க்கிறதுக்கு
6ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவர்லேருந்து கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் இந்த போராட்டம் அதை எதிர்த்து தீவிரமாக மதுரையில், முக்கியமாக மதுரையில், தமிழ்நாட்டில் அளவில் இருந்தாலும் மதுரையில் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. ஏன் 6ஆம் கிளாஸ் படிச்ச மாணவர்கள்லேருந்தே போராட்டத்துக்கு வர ஆமாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம். அப்படின்னு சொல்றீங்க. எப்படி அந்த அளவுக்கு அவங்களுக்கான விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருந்துச்சு அந்த அந்த 6ஆம் படிக்கும் போதே? இப்போ மதுரையில் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது, தியாகராஜர் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. இதை நடத்திட்டு வந்தவர் தியாகராஜ செட்டியார். அவர் வந்து அந்த காலத்தில் தமிழ்நாடுன்னு ஒரு பேப்பர் நடத்திட்டு வந்தாங்க. அவர் தான் முதல்ல இந்த தமிழ் உணர்வை உண்டாக்கி மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சியை உண்டாக்கி, இந்த மாதிரி நீ வந்து தமிழ் படித்தா உனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது, மற்ற மொழிகள் படித்தா கிடைக்காது, ஹிந்தி படித்தா தான் கிடைக்கணும்னு நம்ம வடநாட்டு அரசியல்வாதிகள் ஏற்பாடு பண்ணுறாங்க. அதை எதிர்த்து நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு சுய உத்வேகத்தை உத்வேகத்தை உண்டாக்கி சிறப்பாக கொண்டாந்தாங்க. அதனால மாணவர்களும் இதில் ஈடுபட்டு, ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையே அஸ்தமிச்சிடும். ஏன்னா ஹிந்தி பேசுகிற மக்களுக்கே அடிமையாக நம்ம போக வேண்டியிருக்கும். ரெண்டாவது நம்ம மொழி அழிஞ்சு போயிடும். நம்ம மொழி அழிஞ்சால் நம்ம இனமும் அழிஞ்சுங்கிற உத்வேகத்தில் தான் இந்த 6ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவர்கள்லேருந்து எல்லாமே, பெரியவங்க சின்னவங்க மாணவர்கள் எல்லாம், மாணவர்கள் தான் இதில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு இதை எதிர்த்து போராடினாங்க. தமிழ்நாடு அளவுல போராட்டம் இருந்தாலும் கூட மதுரையில தீவிரமா ஆமாம், இருந்துச்சு ரொம்ப அப்படின்னு ரொம்ப சொல்றீங்க. தீவிரம். அதுக்கு குறிப்பான காரணம் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு அந்த நாளிதழ் தான். கரெக்ட். அதுதான் பிரதானமா ஆமா, இருந்தது. ஓகே. ஆனா இப்ப உங்களுக்கு தனிப்பட்ட வகையில எப்படி அந்த இந்திக்கு எதிரான ஒரு மனநிலை அப்படிங்கிறது வந்தது, இல்ல தமிழ் உணர்வு அப்படிங்கிறது எந்த அடிப்படையில வந்தது உங்களுக்கு பர்சனலா கேட்கிறேன்? தமிழ் வந்து என் தாய்மொழி. இந்த தாய்மொழிக்கு மதிப்பு இல்லாமல் ஹிந்தி படித்தாதான் வேலை வாய்ப்புகள் மற்ற முன்னேற்றங்கள் கிடைக்குங்கிறப்ப அதை எதிர்த்து போராடணுங்கிறது சுயமாகவே வந்தது தான். நாங்கள் அப்போ படிச்சுட்டு இருந்தோம்ல, படிச்சுட்டு இருந்தால் படிக்கிறது வந்து வேலை வாய்ப்புக்காக தான் படிக்கிறோம். நம்ம சுய தொழில் இருந்தாலும் நான்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது மாதிரி தான் படிக்கணுன்ட்டு முடிவு எடுத்து தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இலக்கு அதுவா இருந்தது. ஆமாம். அப்போ வந்து இந்த ஐஏஎஸ்ஸோ ஐபிஎஸ்ஸோ அல்ல ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணுன்னா ஹிந்தி கட்டாயமாக படிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்த உடனே அப்போ ஹிந்தி படிக்கிறவங்க தான் அதில் ஜெயிப்பாங்க. அடுத்ததாக நம்ம அதை கற்றுக்கிட்டு அதிலேருந்து நம்ம முயற்சியில் வெற்றி பெறதுங்கிறது சிரமம். அதனால் அதை எதிர்க்கணுங்கிற நோக்கத்தில் தான் எங்களுக்கு அந்த சுயமாகவே அதை எதிர்க்க ஆரம்பித்தாங்க. நான் சௌராஷ்டிரா ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒன்று படித்தேன். அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்கிறது, சௌராஷ்டிராங்கிறது குஜராத்தி மொழியை சேர்ந்த ஒரு மொழி. அதாவது ஹிந்தியை அடுத்து இருக்கும். ஹிந்தியும் அதுவும் ஏறக்குறைய ஒன்றா தான் இருக்கும். அதனால் அங்கே வந்து ஒரு போராட்டம் நடத்துறதுங்கிறது ஒரு பெரிய காரியம். எங்களுக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், எனக்கு நண்பர்கள் இவங்க இருக்கிறதுனால நாங்கள் அதை தைரியமாக தமிழ் ஆதரவு, இந்தி எதிர்ப்பு, திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துறதுக்கு அங்குள்ள தமிழ் ஆசிரியர்களும் எங்களை இந்த மாதிரி செய்யுங்க, இல்லாட்டி உங்கள் வாழ்க்கை போயிடும் அப்படின்ட்டு எங்களை தூண்டி விட்டது ஒரு காரணம். ஏன்னா நாங்கள் அப்போ தானே யங்ஸ்டர் தானே, சின்ன ஹைஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த ஆசிரியர்கள் சொல்லும்போது அடாடா நம்ம வாழ்க்கைக்கு இது கேடாக வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் ஈடுபட்டு இந்த ஊர்வலங்கள்லாம் போய் கலக்கிறது, ஸ்கூலுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு உதவுறது, இந்த மாதிரிலாம். மதுரையை பொறுத்தளவில் தியாகராஜர் கல்லூரியில் தான் வந்து அதிக அளவில் இந்திக்கு எதிரான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுச்சு அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க. வரலாற்றுலேயும் அப்படிதான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக மதுரையில் தீவிரம் எடுத்ததற்கான, தமிழக அளவில் இந்திக்கு எதிரான போராட்டம் தீவிரம் எடுத்ததற்கான மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது, மதுரையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை மாணவர்கள்லாம் அடித்து உடைச்சாங்க அப்படின்ற ஒரு சம்பவம் தான் இந்திக்கு எதிரான போராட்டத்தை பெரிய அளவில் கொண்டு போச்சு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. அந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது எப்படி நடந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் உங்களுக்கு தெரியுமா? இந்தி எதிர்ப்பு போராட்டங்கிறது ஆரம்பித்தது மெயினாக நம்ம மதுரை தெப்பக்குளத்துக்கிட்ட பக்கத்தில் இருக்கிற தியாகராஜர் காலேஜில் தான். ஏன்னா அவங்க தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் பேராசிரியர், பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் அங்கே ப்ரொஃபஸராக இருந்தாங்க. அதில் படித்த மாணவர்கள் தான் காமராசு, காளிமுத்து அவர்கள் அமைச்சராக கூட இருந்தாங்க. இவங்கெல்லாம் அப்போ அங்கே பள்ளியில் படிச்சுட்டு இருந்தாங்க.
அவங்க இந்த மாதிரி மாணவர்களுக்கு படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு போயிடும், படித்தாலும் எந்தவித அரசாங்க உத்தியோகமும் கிடைக்காதுங்கிற இதில் ஆதங்கத்தில் ஒரு ஊர்வலம் நடத்துகிறாங்க. அந்த ஊர்வலம் வந்து ராஜாஜி பூங்காங்கிற இடத்துல போய் அரசியலமைப்பு சட்டத்தை எரிக்கிறதுக்காக போகக்கூடிய அந்த ஊர்வலத்தை மேலமாசி வீதி வழியாக வரும்போது அங்கே உள்ள காங்கிரஸ்காரர்கள், பர்டிகுலராக சொன்னோம்னா அப்போ வந்து நெடுமாறன்கிற தலைவர்லாம் காங்கிரஸில் ஒரு பெரிய சக்தியாக மதுரையில் இருந்தாங்க. அவர் கூட இருந்த மற்ற நிர்வாகிகள்லாம் சேர்ந்து மாணவர்களை எதிர்த்து மாணவர்களை தாக்கி காயப்படுத்துகிறாங்க. அது வந்து மக்கள்கிட்ட இது மாதிரி காங்கிரஸ்காரங்க மாணவர்களை தாக்கி காயப்படுத்திட்டாங்க, அவங்கள தாக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே மக்கள் எல்லாமே பேரண்ட்லேருந்து ஸ்டூடெண்ட்லேருந்து அக்கா தங்கச்சி குடும்பமே இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. எனக்கு தெரிஞ்ச என்னன்னா மதுரையில் தான் இது ஆரம்பித்ததுன்னே கூட சொல்லுவேன். ஏன்னா இங்கே தமிழ் உணர்வு மிக்க பீப்புள் அதிகமாக இருக்காங்க மதுரை. இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 80 வயசை நெருக்கி வர்றேன். அந்த பழைய நிகழ்ச்சிகள்லாம் வந்து முன்னே என்னோட ரத்தத்தை சூடுபடுத்திடுச்சு. அந்த கண் முன்ன வந்து ஆமாம் ஆமாம், கட்டாயம் அவங்களுக்கு அதுக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இப்ப பல பேரும் சொல்றாங்க, மொழிப்போரை பத்தி நிறைய பேசுறோம், இந்திக்கு எதிரான போராட்டத்தை நிறைய பேசுறோம், ஆனா அந்த பொள்ளாச்சி சம்பவம்ன்றது அவ்வளவு பெரிய அளவில் நடந்திருக்கு, வெளி உலகத்துக்கே தெரியல அப்படின்றாங்க. அது வந்து அரசாங்கம் அப்ப இருந்தது காங்கிரஸ் அரசாங்கம், அவங்க வந்து அப்படியே மறைச்சிட்டாங்க. அந்த படத்துல கூட பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இதை வந்து வெளியே தெரியக்கூடாது, சிஎம்க்கு தெரியக்கூடாது, பிரைம் மினிஸ்டருக்கு தெரியக்கூடாது, பிரைம் மினிஸ்டருடைய மகளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வசனத்துல வருது. அதான் உண்மை, யாருக்குமே தெரியல. இப்ப நினைச்சாலும் ரத்தம் சூடாகுது அப்படிங்கிற அளவுக்கு உண்மைதான். உங்களுக்கு அந்த உணர்வு இன்னும் இருக்கு. இப்போ அந்த போராட்டத்தை திரும்பி பார்க்கும்போது என்னென்ன நினைவுகள்லாம் உங்களுக்கு வந்துட்டு போகுது? அப்ப ஆளுங்கட்சியா இருந்தவங்க மாணவர்களை தாக்கி அதை எதிர்த்து போராடின மக்களை இது கொலை பண்ணின்னு சொல்லலாம், அவங்கள தாக்கி அவங்க அதனால் இறந்து போனது, ரயில் மறியல், ரோடு மறியல், இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள் நிச்சயம் ஞாபகம் வருது. நிறைய இடத்துல தீயை பொருத்தி வச்சாங்க. ஸ்கூல் மறியல் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போகாமல் இந்த ஊர்வலங்களில் கலந்துக்கிட்டு இந்த இதெல்லாம் கண் கூடாவே பார்த்துருக்கோம். இப்போ போலீஸ் அட்டாக் பண்ணுறது எல்லாம் கலைஞ்சு போங்கன்னு நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் போவோம், அரசியல் சட்ட எதிர்ப்புக்கு தீய எரித்தி வைக்கிறதுக்கு போவோம். அப்போ நம்ம ஒரு 10,000 பேர் 5,000 பேர் போகும்போது அதை வந்து ஆளுங்கட்சியில் உள்ள பெரிய இங்கே வந்து மதுரை வந்து பெரிய கோட்டை காங்கிரஸ், மெயினாக இங்கே வந்து எம்பி எல்லாமே செலக்ட் ஆகும். இந்த போராட்டத்துக்கு பிறகுதான் எல்லாம் அப்படியே மாறிடுச்சு. குறிப்பா அந்த மாப்பிள்ளை விநாயகர் சோடா கம்பெனி அப்படிங்கிற உங்களோட கம்பெனி அந்த படம் நடுக வருது, அதை நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கேரக்டரும் பிருத்திவிராஜ் வந்து பண்ணியிருக்காரு, நீங்களும் அந்த படம் நடுக வர்றீங்க. அவங்க டைரக்டர் என்கிட்ட பேசும்போதே சொன்னாங்க, உங்களை வந்து பார்த்தாங்களா? ஆமாம், நேராக பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருந்தாங்க. அவங்க அசிஸ்டண்ட் ஒரு 10 பேர் வந்தாங்க, எல்லாம் விவரங்கள்லாம் கேட்டாங்க, அதை ரெக்கார்டு கூட பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க சொன்ன வேர்டு என்னன்னா, மாப்பிள்ளை விநாயகர்னா மதுரையில் ஒரு முக்கியமான இது, ஒரு 100 வருஷத்துக்கு மேலே நடக்கிற ஒரு கம்பெனி. அதுனா மதுரையை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் பேசிக்கலாக இங்கேருந்து தான் ஆரம்பிச்சுங்கிறது அப்படி அம்மா சொல்லலை, அவங்க டைரக்டர் சொல்லலை. அது சொன்னதால ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா எங்களுடைய உணர்ச்சிகள்லேயும் அது இருக்குது. ஹிந்தி திணிப்புங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறது இல்லை. நான் பர்சனலாக நிறையா ஃபண்ட்ஸு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த போராட்டத்துக்கு உள்ள நடைமுறைகள்லாம் நடக்கிறதுக்காக. என் நண்பர்களோட சேர்ந்து கடையாக போய் வசூல் பண்ணி ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவு கொடுங்கன்ட்டு ஈவன் சேட்டு கடைகளில் கூட போய் வாங்கியிருக்கேன். அவங்ககிட்ட அங்கே டெல்லி வளான் இருக்கு மதுரையில், இப்போ இல்லை, அந்த சேட்டுக்கிட்ட சண்டை போட்டு வாங்கியிருக்கேன். ஆமாம், இந்தி எதிர்ப்புக்கு கொடுன்னு சொல்லி அவங்களும் கொடுத்தாங்க. கட்டாயப்படுத்தின உடனே நான் இங்கே வந்து தொழில் பண்ணுறேன்ல, மொழியை வச்சு எங்களை அடிமைப்படுத்த நினைக்கிறாங்கல்ல, பணங்குடிய அந்த எதிர்ப்பு போராட்டத்துக்குன்னு சண்டை போட்டு வாங்கியிருக்கேன். இதெல்லாம் சுவாரஸ்யமா இருக்கு. ஆமாம் ஆமாம்.
நாங்கள் ஒரு 10 பேர் போகும்போது பயப்படுவோம். ம். சின்ன பையங்க தானே, என்ன வேணாலும் பண்ணிடுவோம். இப்ப தொடர்ந்து மும்மொழி கொள்கை, இப்ப புதிய கல்விக் கொள்கை வாயிலாகவும் இல்ல பல்வேறு வழிகள்லயும் இந்த மும்மொழி கொள்கைய கொண்டு வரதுக்கு முயற்சிகள் நடக்குது. அது எந்த அரசாங்கம் வந்தாலும் தேசிய கட்சிகளுடைய நிலைப்பாடா அதுவா இருக்கு. தொடர்ந்து மாநில கட்சிகள் எதிர்த்துட்டு இருக்காங்க. இப்படியான சூழல்ல இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் தமிழர்களை இந்தி கத்துக்க விடாம தடுத்துட்டாங்க, வளர்ச்சியை தடுத்துட்டாங்கன்ற ஒரு பார்வையும் தமிழர்கள்ட்ட முன்வைக்கப்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மத்திய அரசோட செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா உண்மை கிடையாது. ஏன்னா தமிழ் படிக்கிறவங்க தமிழ் படிக்கிறாங்க, ஆங்கிலம் படிக்கிறவங்க ஆங்கில வழி படிக்கிறாங்க, ஹிந்தி படிக்கிறவங்க தனி பயிற்சி வகுப்புகள் நடக்குது, அங்கே படிச்சுட்டு வெளியே வட இந்தியாவில் போய் வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ உதாரணமாக நம்ம அமெரிக்கா எடுத்தோம்னா தமிழர்களும் தெலுங்கு பேசுகிறவங்களும் தான் கிட்டத்தட்ட 60%. அது பெரிய யூனிட்லாம் 60%. அதை தலைமை தாங்கிறதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, தெலுங்கு ஆந்திராவை சேர்ந்தவங்க தான். நார்த் இந்தியாவை சேர்ந்தவங்க ரொம்ப நெக்லிஜியபிள் தான். அதனால் நம்ம எதிர்க்கலை. வேலை வாய்ப்பு நம்ம போய் நார்த் இந்தியாவில் வேலை பார்க்குறோன்னா அவங்க தனியாக பயிற்சி வகுப்புகள் இருக்குது, அதை படிச்சுட்டு ஹிந்தியை கற்றுக்கிட்டு வேலைக்கு போகிறாங்க. இதை அவங்க தவறாக இந்த மாதிரி ஹிந்தியை எதுக்குறாங்க, ஹிந்தி மக்களை எதுக்குறாங்கன்னு சொல்லி ஹிந்தி பேசுகிற மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க வேணால் பயன்படுத்தலாம்லே, அது உண்மை கிடையாது. ஆனால் ஹிந்தி எதிர்ப்புன்னா எல்லாத்துக்கும் இந்திக்காரங்க எதிர்ப்பு இல்லை, அது இந்தி மொழியோடைய எதிர்ப்பு. எல்லாருமே அப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்க, இந்தி எதிர்ப்பு. அப்ப இந்தி திணிப்பு தான் எதிர்க்கிறோம்னு இந்த படத்துல தெளிவா சொல்றாங்க. ஆமா, ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அந்த இந்திக்கு எதிராக போராடுறவங்களும் தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தொடர்ந்து இது இந்திக்கு எதிரான ஒரு போராட்டம், இந்தியே வெறுப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? அது நிச்சயமா பொய். அது பொய். ஏன்னா தமிழ் மக்கள் யாரையும் வெறுக்க மாட்டாங்க, எல்லாரையும் அணைச்சி அன்பாக இருக்கக்கூடியவங்க. ரெண்டாவது, அவங்க யாருக்கு எதிராக போக வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா 150 கண்ட்ரிலையும் நம்ம தமிழ் மொழி இருக்குது, ஹிந்தி கூட கிடையாது. அந்த அரசாங்கமே அதை அக்னாலேஜ் பண்ணி ரூபா நோட்டில் எல்லாம் போட்டு நம்ம தமிழ் மொழியை அங்கீகரிச்சிருக்காங்க. இவங்க தமிழில் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு பகுதி. அவங்கள ஒழிக்கணும்னு பார்த்தா அது நிச்சயம் முடியாது. அதுவும் இவங்க தமிழ் மக்கள் தமிழ் மொழினாலே போதும், அதில் விட்டே கொடுக்க மாட்டாங்க. எந்த சிரமங்கள் வந்தாலும் அதை தாங்கி அதை எதிர்த்து தான் நிற்பாங்க. அதுக்கு உதாரணம் தான் இந்த ஒரு 10,000 கோடி நிப்பாட்டிட்டாங்க கல்விக்காக. நீ வேணாம் அவன் படமே வேண்டாம், நாங்கள் இந்தியை உள்ள விட மாட்டோம் அப்படின்ட்டு. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம், இருமொழி கொள்கை தான், ஆங்கிலம். இது பிரியப்பட்டவங்க படிச்சுக்கோங்க ஹிந்தி அப்படின்னு தான் சொல்கிறோம். நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா இன்னொரு பார்வையும் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள், குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம், அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் ஹிந்தி கத்துக்கிறாங்க, அவங்க பார்லிமெண்ட்டுக்கு போய் ஜொலிக்கிறாங்க. ஆனா மக்களை படிக்க விட மாட்டாங்க ஹிந்தி அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது, விமர்சனம் முன்வைக்கப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? அதுவும் உண்மை இல்லை. ஏன்னா அவங்க இப்போ நம்மளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கணும்னா அங்கே போய் பேச வேண்டியிருக்கு. அதுக்கு தான் தமிழ்நாட்டில் நிறைய பயிற்சி வகுப்புகள் நடக்குது ஹிந்தி. அங்கே படிச்சுட்டு போய் இது பண்ணுறாங்க. ஹிந்தியை கற்றுக்கிட்டால் தான் நம்மளுடைய எண்ணங்களை அங்கே பிரதிபலிக்க முடியும். அது அரசியல் தலைவர்கள் அதை கற்றுக்கிட்டு தான் ஆக வேண்டியிருக்கு. எம்பியாவோ இதானா டெல்லியில் போய் பேச வேண்டியிருக்கு. அதை நம்ம ஒரு பொருட்டாக எடுத்துக்கிட்டு அதை குற்றம் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம இதை ரெப்ரசன்ட் பண்ணால் அவங்க தாய்மொழியில் சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். அதை தப்புங்கிறது என்னோட அபிப்பிராயம். இந்த வாதத்தை முன்வரிச்சு தான் ஏன் எல்லாருமே ஹிந்தி கற்றுக்கணும்ல? இப்போ டெல்லிக்கு போனாக்க, வேற்று மாநிலங்களுக்கு போனாக்க அவங்கள்ட்ட பேசணும், உரையாடணும் அப்படின்ற ஒரு வாதத்தை முன் வச்சு தான் நீங்கள் மட்டும் கற்றுக்குறீங்க, ஏன் மக்கள் கற்றுக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க. மக்கள் எல்லாரும் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு சூழல் வந்தால் அது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நான் ஒரு தொழிற்சாலை நடத்திட்டு இருக்கேன். எனக்கு தமிழ்நாட்டு மக்கள்லே வேலை கிடைக்கல, கொடுக்க முடியல. அதனால் நான் பீகார், உத்தரப்பிரதேசு, நம்ம நார்த் இந்தியாவிலேருந்து பீகார் பீப்புள் இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு என் வேலைக்கு வச்சுருக்கேன். இவங்க ஹிந்தி தெரிஞ்ச வேலைக்காக தமிழ்நாட்டுக்கு வர்றான். தமிழ்நாட்டுக்காரனுக்கு தேவையில்லை. ஏன்னா தமிழ்நாட்டுக்காரன் ஆங்கிலம் படித்து அமெரிக்கா, லண்டன், ஜெர்மன், இங்கே பார்த்து சிலோன் இல்லை பல இடங்கள்ல அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. இந்த நார்த் இந்தியாவில் போய் தான் பிழைக்கணும்னு இல்லை, அவங்க தான் இங்கே பிழைக்க வர்றாங்கங்கிறது என்னோட இது.
நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இப்போ மதுரையிலலாம் வந்து ஃபியூ பீப்புள் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10% கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. இது நார்த் இந்தியன் பீப்புள் பிழைக்கிறதுக்காக. தெருவில் இருக்கிற பானிபூரி விற்கிறவன்லாம் நார்த் இந்தியன் தான். அவன் தான் தமிழ் கற்றுக்கணும் ஒழிய தமிழ் நான் ஹிந்தி கற்றுக்கிட்டு போய் அங்கே பிழைக்கணுங்கிற அவசியம் இல்லாதனால அது பொய்ங்கிறது என்னோட. உங்களுடைய அனுபவத்திலேருந்து இப்படி சொல்றீங்க, மும்மொழி கொள்கை தான் கட்டாயம், மும்மொழி கொள்கை எல்லாமே அமல்படுத்துறாங்க, இந்தி எல்லாருமே படிச்சாகணும் அப்படின்ற ஒரு சூழல் வந்தால் என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம தமிழ் மக்களில் மிடில் கிளாஸ்ன்னு இருக்காங்க, அவங்களுக்கு கீழே இருக்காங்க. அவங்களுக்கு இதை கற்றுக்கிறது, படித்து ஒரு முன்னேற்றமான அரசாங்க உத்தியோகம் பெறது கஷ்டம். அதனால் ஒரு தமிழன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை எதிர்த்துக்கிட்டு தான் இருப்பான். இது என்னோட உண்மையான அனுபவம். அவங்க நிச்சயம் படிக்க மாட்டாங்க. ஏன்னா அதனால் அவங்களுக்கு வேலை வாய்ப்போ வேறு முன்னேற்றமோ கிடையாது. ஹிந்தியை படிக்கிறதுனால ஆங்கிலம் படித்தோம்னா உலகம் ஃபுல்லாக போய் படிக்கலாம். அதனால் அவங்க எந்த காலத்துலேயும் இதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஹிந்தியை கட்டாயம் படிக்கணும் அப்படிங்கிறத. இவங்க ஓட்டுக்காக வேணால் அரசியல்வாதிகள், தேசிய கட்சிகள் அங்கே ஹிந்தியை நாங்கள் கொண்டாடுறோம், ஹிந்தியை வளர்க்குறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் இங்கே வந்து இப்போ இந்த சவுத் இந்தியாவில் கேரளா ஆகட்டும், இப்போ ஈவன் பாம்பேயில் கூட மராட்டி தான் படிக்கணுன்ட்டு போராட்டம் நடந்தது. ஹிந்தி கட்டாயப்படுத்தினாங்க, போராட்டம்னு நடத்தி வாபஸ் வாங்கிட்டுச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சவுத் இந்தியா, இட் மீன்ஸ் மராட்டியம், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், தமிழ் இவங்க நிச்சயம் ஒத்துக்க மாட்டாங்க. அங்கிட்ட வந்து பெங்கால். இப்போ என்கிட்ட வேலை பார்க்குறவங்களே மேகாலயாக்காரங்க, அவங்களுக்கு ஹிந்தி தெரியல, அவங்க மொழி தான் பேசுகிறாங்க. ஏன்னா ஒரு மொழியை வந்து அழித்தா அந்த இனத்தை அழிக்கிற மாதிரி. அது வந்து தமிழ் மக்களுடைய மன, ரத்தம், உயிர் எல்லாத்துலேயும் கலந்துருக்கு. அதை நிச்சயம் அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையும் இல்லை. தேவை இருந்தால் தானே அதை போய் கற்றுக்குவாங்க. அந்த தேவையும் இல்லை. கட்டாயப்படுத்தினா எதிர்த்து போராட தான் செய்வாங்க. மும்மொழி கொள்கை கட்டாயம் அப்படின்னு வந்தால் தமிழுக்கான அச்சுறுத்தல் இருக்கா? நிச்சயமாக. ஏன்னா நம்ம காலங்காலமாக வர எல்லா ஹிஸ்ட்ரியும் பார்த்தோம்னா உலகத்தில் உள்ளது ஒரு இனத்தை அழிக்கணும்னா முதல் அந்த மொழியை அழிக்கிறோம். உலக ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா, நான் ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் தான். நான் படித்த லயோலா காலேஜில் ஹிஸ்ட்ரி படித்தவன் தான். அவன் ஒரு நாடு மேலே படையெடுத்தான், அங்கே இருக்கிற மொழியை தடை பண்ணிக்கிட்டு அவன் மொழியை கற்றுக் கொடுத்து அந்த இனத்தையே அழிக்கிறான். அப்போ இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு நிறைய இடத்துல. அதனால் தான் இனம் அழிகிறதுக்கு எந்த குணம் ஒத்துக்க மாட்டான். அதுதான் ஒரு இனத்தை அழிக்கிறதுக்கு அது முதல்ல மொழியை அழிக்கிறது தான் கொள்கையாக வச்சிருக்காங்க. இப்படியான சூழல்ல இப்போ இந்த திராவிட கட்சிகள் மேல இருக்கக்கூடிய வெறுப்பு, இல்லை அதற்கு மேல இருக்கக்கூடிய அதிருப்தி, இதை வெளிப்படுத்துறதுக்காக இந்த இந்தி எதிர்ப்பை மட்டுப்படுத்துறதும், மும்மொழி கொள்கையை ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறதும் இங்க இருக்க தமிழர்களே ஒரு சிலர் எடுக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து நான்லாம் உண்மையிலே சொன்னால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க எங்கள் குடும்பம்லாம். ஆனால் அந்த இந்தி எதிர்ப்புனால எல்லாருமே திராவிட கட்சிகளை தான் ஆதரிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்கள தான் அவங்க வந்து நம்ம இனத்துக்கு, நம்ம தமிழர்களுக்கு ரெண்டாம் மக்களாக மாற்றுறதுக்காக முயற்சி தான் இதை நினைக்கிறேன், இந்தி திணிப்பு. அதனால் அவங்க அதை திணிக்க இங்கே வந்து இவங்களுக்கு ஆதரவு பெருகும். தேவையில்லாமல் அவங்கள வளர்த்து விடுற மாதிரி தான் அவங்க தேசிய கட்சிகள். அது காங்கிரஸ் வந்தாலும் சரி, பிஜேபி வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆதரவு அந்த இந்தி பீப்புள் தானே மெஜாரிட்டி இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம செக்யூரிட்டி கேட்குறோம். இந்த மாதிரி எங்கள் தமிழுக்கு தேவையானதை தேசிய தமிழில், தெலுங்கில் வந்து இது ஆந்திராவில் வந்து தெலுங்கு, இங்கே கேரளாவில் வந்து மலையாளம், கன்னடாவில் வந்து நம்ம பெங்களூரு இவங்கெல்லாம் கன்னடம், அங்கே வந்து மராட்டி பாம்பே, பெங்காலில் பெங்காலி, இவங்க எல்லாம் எதுக்க தான் செய்வாங்க. நம்ம ஒற்றுமைக்கு, இந்திய ஒற்றுமைக்கு இது பாதகமாக இருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம் மட்டும் இல்லை, பொது மக்களுடையது. ஏன்னா நான் இப்போ சொன்னேன், நான் அவங்ககிட்ட நாங்களே காங்கிரஸ் குடும்பம் தான், பட்டு இந்த மொழின்னு வரும்போது நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். தமிழ் தான் எங்களுக்கு மெயின். இப்போ எங்கள் இதில் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் நேதாஜி படம் இருக்கும், காந்தி படம் இருக்கும். ஆனாலும் தமிழ் உணர்வு அப்படின்னு வரும்போது காங்கிரஸ் எதிர்ப்பீங்க, பிஜேபி ஆறுனாலும் தேசிய கட்சி எதுனாலும் எதிர்ப்போம். நிறைய தகவலை பகிர்றீங்க. உங்க இந்திக்கு எதிரான போராட்டம், தமிழ் பற்று,
இப்படி பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டேன். 80 வயது ஆகும்போது உங்களுடைய பழைய நினைவுகளிலிருந்து எடுத்து எல்லாத்தையும் சொன்னீங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. குறிப்பா இப்ப படம் பார்க்கும்போது கூட என்னுடைய ரத்தம்லாம் கொதிக்குதுன்ற அளவுக்கு உங்களுடைய தமிழ் உணர்வு இன்னும் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க அந்த காலகட்டத்துல தீவிரமா அதுல பணியாற்றி இருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இத்தனை நாள் வரையும் மாப்பிள்ளை விநாயகர் ஸ்டோடா அப்படிங்கிறது இந்த மதுரையோட அடையாளமா இருந்துச்சு. உங்களுடைய தமிழ் உணர்வு, இந்திக்கு எதிரான போராட்டமும் இந்த பராசக்தி திரைப்படம் மூலமா வெளியுலகுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கு உங்களுக்கு நாங்களும் நன்றி சொல்றோம். உங்களுடைய போராட்டத்துக்கு தலைவணங்குறோம். நன்றி சார். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.